ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்வி கவி யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கான ஒரு ஒரிஜினல் கொஷின், ப்ரீவியஸ் இயரில் நடந்த ஒரு ஒரிஜினல் கொஷின் தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கான ஒரு ஒரிஜினல் கொஷின். இந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இன்றைக்கி தான் எங்களோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து சூஸ் த கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ 5 ஒன் வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து செகண்ட் ரோல் மேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஸோ இது வந்து இதுவும் 5 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து ரோல் மேட்டர் 3 ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே புக் பேக்கில் இருக்கிறது தான். புக் பேக்கில் இருக்கிற ஒன் வேர்டு எல்லாத்தையும் நீங்கள் தரோ பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கடுத்து ஃபோர்த் ரோல் மேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. அடுத்து ரோல் மேட்டர் 5 ஆன்சர் எனி 10 கொஸ்டின்ஸ் ப்ரீஃப்லி. ஸோ இது வந்து 2 மார்க் கொஸ்டின். ஏதாவது 10 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். வாட் இஸ் த யூஸ் ஆஃப் கிங் இன் கிளினிக்கல் தெர்மோமீட்டர்? Question number 22, the body temperature of Ramu is 90 degrees if he is suffering from fever. If so, why? அடுத்து வந்து கொஸ்டின் நம்பர் 33, டிஃபைன் அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். அடுத்து கொஸ்டின் நம்பர் 24 வந்து நேம் சம் டிவைஸ் தட் ரன் யூசிங் ஹீட் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். கொஸ்டின் நம்பர் 25, டிஃபைன் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 26 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்விஷ் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் சேஞ்சஸ். ஸோ இது வந்து ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின். அடுத்து கொஸ்டின் நம்பர் 27, இஃப் சோலார் எக்லிப்ஸ் இன் எ பீரியாடிக் சேஞ்ச் கிவ் யுவர் ரீசன். அடுத்து கொஸ்டின் நம்பர் 28, வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செல் வால் இன் பிளான்ட் செல். அடுத்து கொஸ்டின் நம்பர் 29, why isomers are known as scavengers of the cell. கொஸ்டின் நம்பர் 30 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் கரெக்ட் சீக்வன்ஸ் ஃப்ரம் செல் டு ஆர்கானிசம். வாட் இஸ் கிளாசிஃபிகேஷன்? ரைட் த பினாமியல் நேம் ஆஃப் ஹியூமன் பீயிங் பேடி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 33, ரைட் த லெவல் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். அடுத்து வந்து கொஸ்டின் நம்பர் 34 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த யூஸ் ஆஃப் டெக்ஸ்ட் டூல். அடுத்து வந்து ஆன்சர் இன் டீடைல், அதாவது 5 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஏதாவது 4 கொஸ்டின்ஸ் வந்து ரைட் பண்ணால் போதும். ட்ரா த டயக்ராம் ஆஃப் கிளினிக்கல் தெர்மோமீட்டர் அண்ட் லேபிள் இட் பார்ட்ஸ். ஸோ இது வந்து ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின். ஸோ தரோ பண்ணிக்கோங்க. அடுத்து எக்ஸ்பிளைன் த ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். கொஸ்டின் நம்பர் 37, எக்ஸ்பிளைன் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். டைஜஷன் இஸ் அ கெமிக்கல் சேஞ்ச். அடுத்து கொஸ்டின் நம்பர் 38 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் அபவுட் எனி 3 ஆர்கனல்ஸ் இன் டீடைல்ஸ். அடுத்து 39, list the difference between plant cell and animal cell. ஸோ இதுவும் ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின். அது கொஸ்டின் நம்பர் 40, எக்ஸ்பிளைன் அபவுட் 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.